மீனா கோமதி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. மயிலக்காவும் அவங்க அம்மா அப்பாவும் மாடியில என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்ன நடந்தது, நானும் ராஜையும் மாடியில இருந்தோம், இது எல்லாத்தையும் கேட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் மயிலோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இவ என்ன புதுசா உளறிக்கிட்டு இருக்கா, நாங்க என்னத்த பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அப்பாவும், நாங்க ஒண்ணுமே பேசலையே, அதானே எங்களுக்கு எதுவும் தெரியாதே, நீ என்னம்மா புதுசா சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரும் இந்த விஷயத்த, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ராஜி என்கிட்ட சொல்லிட்டா, 8 சவரன் மட்டும்தான் தங்கம், மத்த எல்லாமே கவரிங் தான், எனக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வாங்கன்னா, மயில் வரட்டும், அவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க, அதனால அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மயிலுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல, அவளை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் அதெல்லாம் இல்லை, வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால மயிலோட அம்மா அவங்க அப்பா கிட்ட, மயிலோட அப்பா கிட்ட, நீயே போய் கூட்டு வந்துறியா, எல்லாத்தையும் நல்லா முன்னக்கூட்டியே சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. மீனாவும் ராஜிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி மயிலோட அம்மா 80 பவுன் தங்க நகை போட்டதா சொல்றாங்க, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர், போனை எங்கிட்ட கொடுங்க, நீ நான் ராஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி நீ அங்கேயே இரு, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால கதிர் ராஜியை கூப்பிட போயிடுவாரு. மயிலோட அப்பா மயிலை கூப்பிட போயிடுவாரு. மயிலோட அப்பா மயிலை கூட்டிட்டு வந்ததுமே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே வெளியில வச்சு மயிலோட அம்மா மயிலுக்கிட்ட, இதுதான் கடைசி வாய்ப்பு, இதுதான் கடைசி பொய், நீ கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும், நீ அப்படி சொல்லலைன்னா நானும் அப்பாவும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், நீ சரவணனோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும், அதனால நீ இந்த பொய்யை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி சொல்லி அனுப்புவாங்க. கதிரும் ராஜியை கூட்டிட்டு வந்துருவாரு. அங்க வாசல்லையே ராஜி மயிலக்காவை பார்ப்பாங்க. ஆனாலும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. கதிர் ராஜியை உள்ள வராஜி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. இன்ஸ்பெக்டர் முன்னாடி மயிலும் என்ன சொல்வாங்கன்னா, இல்லவே இல்லை, அது தங்க நகை தான், நான் புகுந்த வீட்டுக்கு 80 பவுன் தங்க நகையோட தான் போனேன், இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா 80 சவரன் தங்க நகையோட தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவுக்கும் ராஜிக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னா நாங்க முன்னாடியே சொல்லியிருப்போம், நீங்க அன்னைக்கு மாடியில என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு மறந்து போயிட்டீங்களா, நீங்க அவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தானே உங்க அம்மாவும் என் பொண்ணோட வாழ்க்கை போயிடும், இந்த தங்க நகை விஷயத்த சொல்ல வேண்டான்னு கேட்டுக்கிட்டதுனால தான் நான் தங்க நகை விவகாரத்தை வீட்டுல சொல்லவே இல்லை. ராஜி கிட்ட, ராஜி அன்னைக்கு நடந்ததெல்லாம் நம்ம வீடியோ தானே எடுத்து வச்சிருக்கோம், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நம்ம வீடியோ தான் எடுத்து வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜி ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு, ஆமாக்கா நம்ம வீடியோ தான் எடுத்தோம், நல்லா ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு இவங்க பேசின எல்லாமே அன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை எடுத்து காட்டுவோம் போலீஸ்கிட்ட அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மாவுக்கு கொஞ்சம் உதறும். நீ என்னம்மா புதுசா பேசிக்கிட்டு இருக்க, போலீஸ்காரம்மா இந்த பாருங்க எங்களை அடிக்க வராக, எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியும் ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால மயிலோட அம்மா கிட்ட, என்னம்மா நீ இப்படி பேசுற, மயிலுக்கிட்டையும் சொல்லுவாங்க, உன்னை இப்படியாம்மா நாங்க பாத்துக்கிட்டோம், இப்படி பொய் சொல்றியே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மயிலு எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. மீனாவும் ராஜியும் தான், அக்கா அக்கா உண்மையை சொல்லுங்கக்கா, அக்கா நாங்க அப்படியாக்கா பழகணும் உங்ககிட்ட, நாங்க எவ்வளவு பாசமா பழகணும், அக்கா உண்மையை சொல்லுங்கக்கா திருப்பி கேட்பாங்க. கடைசியா மீனா என்ன சொல்வாங்கன்னா, நீங்க சரவணன் மாமா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா நீங்க உண்மையை சொல்லுங்கக்கா, சரவணன் மாமாவை பாருங்க, ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருவாங்க. நாளைக்கு தான் காட்டுவாங்க மயில் உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு. உண்மையை சொன்னா மட்டும்தாங்க சீரியல் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா நல்லாவே இருக்கும். இன்னும் நிறைய பொய் சொன்னாங்கன்னா அவங்களோட கதாபாத்திரமா இல்லாம அவங்கள பார்த்தாலே கோவம் வர மாதிரி ஆயிடும் எல்லாருக்குமே. பரவாயில்ல, டைரக்டர் நல்லாவே ட்விஸ்ட் வச்சிருக்காரு, கண்டிப்பா மயில் உண்மையை சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். கோமதியும் மீனா கிட்டையும் ராஜிக்கிட்டையும், வீட்டுக்கு வாங்கடி உங்களை வச்சுக்கிறேன், ஏண்டி இவ்வளவு நாளா என்கிட்ட கூட சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியனும் அவங்க 2 பேர்கிட்டையும், ஏமா இது வீடா என்னது, குடும்பம் தானம்மா, ஏமா இப்படி இத்தனையும் மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா மீனாவும் ராஜியும் எப்பவோ உண்மையை சொல்லியிருப்பாங்களே.